இந்து சமய அறநிலையத்துறைக்கு 35 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை பெருநகர காவல்துறையினருக்கு 74 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பல்வேறு துறைகளுக்கான திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து வரும் நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் இன்று பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த வகையில் அறநிலையத்துறை சார்பில் 9 கோயில்களில் 35 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் 14 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 8 கோயில்களில் 20 கோடியே 18 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த 12 பணிகளை திறந்து வைத்த அவர், கரூர் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் 9 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கம்பிவட ஊர்தி பக்தர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து அறநிலையத்துறையின் சார்நிலை பணியில் செயல் அலுவலர் நிலை 1 பணியிடத்திற்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக சுமார் 74 லட்சம் செலவில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் சார்பில் 50 லட்சத்திற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் 941 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கிடும் அடையாளமாக 10 பேருக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண நிதி உதவியை வழங்கினார்.